இது விண்டேஜ் காருங்களா சார்? இல்ல, இது கண்டர் அவன் ரெடி பண்ணியிருக்கான். நீங்க பொதுவா இந்த கார் எல்லாம் பயன்படுத்துறது இல்ல? நான் எதுவும் போறது. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குமே, போயிட்டு வந்தீங்கன்னா. இன்னொரு ஜீப்பு கூட வாங்கியிருக்கான், அதுலதான் போயிருக்கான் விளையாட. அந்த மாதிரி மிலிட்டரி ஜீப், பழைய வில்லிஸ் அவங்க பயன்படுத்துறாங்க. மிலிட்டரி மன்னர் ஆட்சி இருக்கும்போது எங்க தாத்தா, இவங்க பாப்பநாட்டு தாத்தா, இவங்கள்ட்ட எல்லாம் தான் கார் இருந்தது. அதுக்கு முன்னாடி இந்த குதிரை வச்சிருப்பாங்க, 6 குதிரை போட்டு 4 குதிரை போட்டு பண்ற இதுதான் அப்ப. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கார் வாங்கினது எங்க தாத்தா தான். அப்போ கூட மன்னருக்கு எய்த்தாப்புல ஒரு வாட்டி கார்ல போகும்போது ஃபைன் பண்ணாராம். ஏன்னா அவங்கள தாண்டி இன்னைக்கு கார்ல எல்லாம் போறோம். பிரிட்டிஷ் இந்தியாலயா? இல்ல இவங்க சரபோஜி மன்னர் காலத்துல அவங்க மன்னர்ல. ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க போகும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கார்களை பத்தி பேசவே பாதி நேரம் வேணும் போலயே. நீங்க என்ன கார் பயன்படுத்துறீங்க? இது நான் பயன்படுத்துறது இந்த கார் 2 கார் தான். இது அம்மாவுக்காக வாங்கின காரு. கேரவன் ரொம்ப நாளா எனக்கு ஆசை, அதனால அந்த காரை வாங்கிச்சு. இல்ல, இது தேர்தலுக்கு பயன்படுத்துற கார் இல்ல, சும்மா ஃபேமிலி போற கேரவன். இப்போ வந்து உங்களை வந்து சொல்றது அப்படின்னால இந்த பூண்டிய மையமா வச்சுதான் பூண்டி வாண்டையார் குடும்பம் அப்படின்னு. அதுதான் எங்களுக்கு அடையாளமே. இப்ப பூண்டி எங்க இருக்கு? இருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 12 கிலோமீட்டர் வரும். அங்கதான் அந்த ஒரு இதே ஆரம்பமாகுது. நம்ம நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் அங்கே இருந்தா ஆரம்பிக்கணும். நான் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. போலாமா சார்? போவோம். எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15 நிமிஷம். அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல, அதான். அது என்ன இருக்கு நான் காட்டுறேன். கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்க நிலம் தானா? பட்டிகடா பட்டினமா சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம இடம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அங்கங்க நிலம் இருக்கிறதுனால? இல்ல நம்ம ஏக்கரு அது அப்படின்னா மொத்தம் 7000 ஏக்கர் ஒரே ஆளு பண்றதுங்கிறது பெரியதுதான். இல்ல, எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுதுதான். எங்க திரும்பினாலும் நம்மளுக்கு தான் இருக்கீங்க. இந்த ஏரியா ஃபுல்லா வேற நடுப்பு எதுவுமே கிடையாது. அந்த போனாதான் ஃபுல்லா ஐயாக்கு தான். இப்ப நீங்க கேட்ட மாதிரி இது கமர்ஷியலா பண்ணக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இருந்தா கூட யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ஈவன் எனக்கா இருக்கட்டும், என் பிள்ளையா இருக்கட்டும், இன்னும் வரப்போற பேர பிள்ளையா இருக்கட்டும். ஏன்னா அந்த ஆரம்பத்துல இருந்து நாங்க அது மாதிரி வந்துட்டதுனால யாருக்குமே அந்த மோட்டிவேஷன் கிடையாது. காலேஜ்ல சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம இருக்கிற ஃபண்டா ஒழுங்கா யூஸ் பண்ணாலே பெரிய லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணலாம். கை துப்பாக்கி மாதிரி பாதுகாப்புக்கு பிஸ்டல் அது மாதிரி எங்களுக்கு அது தேவையில்லை. நானும் வாங்கல. அது பயம் இருக்கிறவங்க தான் வாங்கணும். கிலோமீட்டர் ரேஞ்சு ஸ்னைப்பர் மாதிரி. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா தானா இது ரிஜெக்ட் ஆகி. இது லென்ஸு. இது லென்ஸு. இதுதான் எங்க தாத்தா எல்லாம் யூஸ் பண்ண கன்னு. கன்னுக்குனே தனி ஒரு கேமரா. புதுசா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படி எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், நாட்டிய மீனா போயிடும். இது என்ன சார் ஒவ்வொரு வித்தியாசமான கன்னா இல்ல? ஆமா, இது வந்து இது 3006 பெரிய அனிமலை சுடுறது. இது எங்க மாமனாரோட கண்ணு. இதெல்லாம் தோட்டா? பெரிய தோட்டம் வரும். இதெல்லாம் சும்மா இந்த இதெல்லாம் மயில் அந்த மாதிரி சொல்றது, சும்மா சின்ன விலங்குகள். இதுல டபுள் பேர்ல இது. இதெல்லாம் அப்ப இருந்தது மாதிரியே இருக்கா இல்ல வச்சு பெயிண்டிங் ஏதாச்சும்? இல்ல எல்லாம் நான் இதெல்லாம் இது பண்ணணும், பாலிஷ் இது போடுவோம். இதையும் இப்ப எலெக்ஷன் டைம்ல வந்து ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். ஒப்படைச்சிட்டு இப்பதான் அதான் அங்க வச்சுட்டாங்க. நான் மெட்ராஸ்ல இருந்தேன் அப்ப. அது 1 மாசம் கழிச்சு தானே கொடுப்பாங்க. இதுல 2 குழல் இருக்கு. ஒரே மாதிரி டைப் தான், ஆனா 2 இருக்கும். எது இது 2 குழா, 1. இது வந்து ரைஃபிள்.
22 ரைஃபிள். ஓ இது பவர்ஃபுல்லாக இருக்கும். 1 கிலோமீட்டர் ரேஞ்சு. வா இப்போலாம் அந்த ஸ்னைப்பர் மாதிரி. இப்போ எங்க தோட்டா போடுவாங்க? தோட்டா இங்கே. இதுக்குள்ள தோட்டான பாதுகாத்து வச்சிருக்கீங்க? மேகசின் எல்லாம் இருக்கு. மேகசின் 6 தோட்டாவே தானா லோட் ஆயிடும். இதை மட்டும் எடுத்துட்டோம்னா தானா இது லென்ஸ். இது லென்ஸ் எட்டி பாரு. ஏன்னா 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும். இதெல்லாம் வெளியில எடுத்துட்டு போறது உண்டா? இல்லை, இப்போ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே. ஆமா. அதனால சும்மா அதை எதை பாதுகாத்து வச்சிருக்கோம். கை துப்பாக்கி மாதிரி பாதுகாப்புக்கு பிஸ்டல் அது மாதிரிலாம்.